வாங்க உண்மையான அடைக்கலம்னா என்ன, அது எங்க கிடைக்கும்னு பார்க்கலாம். வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க ஒரு பாதுகாப்பான இடத்த நம்ம எல்லாருமே தேடுறோம் இல்லையா? நீங்களும் அப்படி ஒரு பாதுகாப்பான இடத்த தேடி தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஆனா நிறைய சமயம் இந்த தேடல் நமக்கு ஏமாற்றத்தையும் சோர்வையும் தான் கொடுக்குது. சரி, ஒரு தாய் பறவை அதோட குஞ்சுகளை எப்படி பாத்துக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு பாதுகாப்பு தெய்வத்தோட செட்டைகள்ட்ட கீழே இருக்குன்னு பழைய நூல்கள் சொல்லுது. இது வெறும் கற்பனை கதை இல்ல, உண்மையாவே நடந்த ஒரு சரித்திரம். அவ பேரு ரூத். அவ வேற ஒரு தேசத்தை சேர்ந்தவ. அவங்க தெய்வத்தை பத்தி அவளுக்கு தெரியாது. கொஞ்ச நாள்ல அவ கணவனை இழந்துட்டா. அவளோட பாதுகாப்பு, எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறிதான். ஆனா அவளோட மாமியார் மூலமா உண்மையான பரிசுத்த தெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. அந்த அடைக்கலத்தை அடைய அவ 3 முக்கியமான விஷயங்களை செஞ்சா. முதல்ல, எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, அவ ஒரு உறுதியான முடிவெடுத்தா. லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த தெய்வம்தான் வேணும்னு தீர்மானிச்சான். ரெண்டாவதா, அவ தன்னோட சொந்த ஊரு, சுகம், எதிர்காலம் எல்லாத்தையும் விட்டுட்டு வர துணிஞ்சா. மூணாவதா, எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு தெரியாமலேயே அந்த தெய்வம் பாத்துப்பாருன்னு முழுசா நம்பினா. அவளோட நம்பிக்கை வீண் போகல. அவளை எல்லாரும் ரொம்ப அன்பா ஏத்துக்கிட்டாங்க. அவங்களோட சாப்பாட்டுக்காக ஒரு பணக்காரரோட வயல்ல சிதறி கிடந்த தானியத்தை பொறுக்கினா. அப்ப அந்த நிலத்தோட சொந்தக்காரர் அவளை பார்த்து ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு விஷயத்த சொன்னாரு. நீ நம்பின தெய்வம் ஒரு தாய் பறவை மாதிரி உன்னை பத்திரமா பாத்து பாருன்னு சொன்னாரு. ரூத்தோட நம்பிக்கை வீணு போகல. அவளுக்கு பாதுகாப்பும் ஒரு புது வாழ்க்கையும் கிடைச்சுது. இதே மாதிரி ஒரு அடைக்கலத்தையும் அரவணைப்பையும் தான் நீங்களும் தேடுறீங்களா? நீங்க எந்த நாடா, மொழியா, எப்படிப்பட்டவரா இருந்தாலும் இந்த அடைக்கலம் உங்களுக்கும் உண்டு. ரூத்தோட கதை நமக்கு ஒரு வழிய காட்டுது. அதுக்கு 3 ஸ்டெப்ஸ் தான். என்னன்னு பார்க்கலாமா? 1, இந்த உண்மையான தெய்வத்தை தான் நான் நம்புவேன்னு ஒரு முடிவெடுங்க. 2, அந்த தெய்வத்தை நம்புறதுக்கு தடையா இருக்கிறதெல்லாம் விட்டுட தயாராருங்க. 3, அந்த தெய்வம் உங்களை வழிநடத்தி பாதுகாப்பாருன்னு முழு மனசோட நம்புங்க. பாருங்க, இந்த அடைக்கலம் எல்லாருக்கும் தான். எந்த நாட்டுக்காரரா இருந்தாலும் சரி. ஆனா ஒரு தடை இருக்கு. தெய்வம் என் அடைக்கலமாக மாற தடையாக இருக்கும் பாவங்களை போக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார்.